கலக்கப் போவது யார்? காத்திருந்து பார். 4/9/2016 ஆகிய இன்றைய தினம் கலக்கப் போவது யார் நிகழ்ச்சியில் நடந்தது என்ன? வழமையைப் போன்று ஜாக்லின் கலாய் வாங்குவதுடன் இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. முதலாவது போட்டியாளராக தினேஷ் அவர்கள் வருகின்றார். மிகவும் அழகாக உடையணிந்து வரும் தினேஷ் அவர்களை அனைவரும் கலாய்க்கின்றனர். அதையெல்லாம் தாங்கிக் கொள்ளும் தினேஷ் மிகவும் அழகாக நிகழ்ச்சியை கொண்டு நடத்துகின்றார். ஆரம்பத்தில் விஜய் டிவியில் இருக்கும் அனைவரையும் புகழ்ந்து போட்டியில் பயமின்றி போட்டிக்குள் செல்கின்றார். அவ்வாறே சிரிக்க வைக்கும் நகைச்சுவைகளை கூறி போட்டியில் வெற்றியும் பெறுகின்றார். அடுத்ததாய் வரும் போட்டியாளர் தமிழரசன். மிகவும் அழகாக தன் உடலுக்கே பொருந்தாத குரலை எடுப்பினும் உடல் அசைவு முதல் அனைத்தையும் அழகாக செய்து நிகழ்ச்சியில் அரங்கு நிறைய சிரிப்பொலி வரும் அளவு மிகவும் அழகாக நகைச்சுவை செய்கின்றார். அவ்வாறே அவரும் போட்டியில் தேர்வு செய்யப்படுகின்றார். அடுத்ததாய் ஒரு ஸ்டாண்டப் காமெடி. இது ஒரு பழைய முறையான நகைச்சுவை. அதாவது நம்மை சுற்றி இருப்பவர்கள் எவ்வாறு செய்கின்றார்கள் என்பதை செய்து காட்டி அதன் மூலமாக நகைச்சுவையை ஏற்படுத்துவது. அதிலும் மிகவும் அழகாக இந்த போட்டியாளர் செய்தபடியால் அவரும் வெற்றி அடைகின்றார். அடுத்ததாய் வருபவர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். இவர் பழம்பெரும் நடிகர்களை நினைவுபடுத்தி போட்டியில் வெற்றி அளிக்கின்றார். சில குரல்களை திருத்த வேண்டும் என்று அறிவுரையும் பெற்றுக்கொள்கின்றார். அடுத்ததாய் இருவர் ஜோடியாக வந்து நிகழ்ச்சி செய்கின்றனர். அதில் ஒருவர் மனோபாலாவை உதித்து வைத்தால் போல் தோற்றத்திலும் குரலிலும் மிகவும் அழகாக நடித்தபடியால் அவர் மட்டும் தேர்வு செய்யப்படுகின்றார். மற்ற நபர் தேர்வு செய்யப்படவில்லை. அதைத் தொடர்ந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி. ஈரோடில் இருந்து வரும் பொங்கு தமிழ் குரலில் மிகவும் அழகாக ஸ்டாண்டப் காமெடி செய்து அவரும் தேர்வு அடைகின்றார். அதைத் தொடர்ந்து ஒரு கான்செப்ட் காமெடி. அதிலும் மிகவும் அழகாக இரு தம்பதியர்கள் நடித்து அவர்களும் தேர்வடைகின்றனர். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி முடிவடைகின்றது. இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு ரிவ்யூவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களை கண்டுகளிப்பதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம். வாங்க மச்சான் வந்து உங்க திறமை எல்லாம் காண்பிக்கத்தான் இங்கே இருக்கிறாங்க. வாங்க மச்சான் வந்து காமிங்க. வாய்ஸை மாற்றி பேசி சிரிச்சு மகிழலாம், காமெடிய கூறி கலக்கலாங்க. வாங்க மச்சான் வந்து இங்க பண்ணுங்க தான், உங்களைத்தான் ஹீரோ ஆக்குவோங்க. வாங்க மச்சான்.